செய்திகள். மின்துறை வாயிலில் ஊழியர்கள் போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம். ஜிப்மர் ஓபிடி நேரம் மாற்றம். மருத்துவர்கள் போராட்டத்தால் நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 13 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது வரை மாதம் ஊதியமாக ரூபாய் 13,000 பெற்று வருகின்றனர். இதனிடையே ஆண்டுதோறும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர ஊதிய உயர்வு நடப்பாண்டிற்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததன்படி தனியார் தொழிலாளர்களுக்கு அறிவித்த ஊதியத்தை வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நோயாளிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர் போராட்டம் காரணமாக வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சமீபத்தில் கொல்கத்தாவில் நடந்த கொடூரமான சம்பவத்திற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்களின் ஒரு பகுதியாக ஜிப்மர் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஜிப்மரின் வெளிப்புற நோயாளி பிரிவுகளில் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போராட்டங்கள் முடிவுக்கு வரும் வரை இன்று திங்கட்கிழமை முதல் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்கும். இந்த நேரத்தில் அவசரமற்ற அல்லது நீண்டகால நோய் சிகிச்சை பெறுவோர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனால் மருத்துவர்கள் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோய்களை கொண்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்த முடியும். இன்னும் சில நாட்களில் போராட்டம் முடிவுக்கு வரும் என நம்புகிறோம். அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும். மேலும் உயிர்காக்கும் பராமரிப்பு தேவைப்படும் அனைத்து நோயாளிகளுக்கும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நகர வளர்ச்சி குழும அலுவலகத்தின் அதிகாரிகளை கண்டித்து சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சமூக அமைப்பை சேர்ந்த இளங்கோவன் தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டவர்கள் மாநில நகர வளர்ச்சி குழுமத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி பணிகளை மேற்கொள்கின்றனர் என்று குற்றம் சாட்டி உயர் அதிகாரியை முற்றுகையிட்டு மனு வழங்கினர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி மாநில நகர வளர்ச்சி குழுமம் அலுவலகத்தில் ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்றும் மேல் அதிகாரிகள் முதல் ரூபாய் 10,000 கோடிக்கணக்கில் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அனைத்து மனைகளுக்கும் மற்றும் புதிய வீடு மற்றும் பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டுவதற்கும் அப்ரூவ்டு கொடுப்பதற்கு பணத்தை வாங்கி கொண்டுதான் இவர்கள் அப்ரூவ்டு கொடுக்கிறார்கள். அதுவும் உடனே கொடுக்க மாட்டார்கள். குறைந்தது 6 மாதத்திலிருந்து வருடக்கணக்கில் இழுத்து அடித்து அலைய விட்டு அதன் பின் தருவார்கள். கோடிக்கணக்கில் மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு பதிந்த 24 மணி நேரத்திற்குள் பத்திரப்பதிவு பத்திரம், பட்டா காப்பி மற்றும் வீடு கட்டுவதற்கு அப்ரூவல் உடனே தருகிறார்கள். ஏன் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இந்த சாத்தியக்கூறு நடக்கவில்லை? அதே சமயத்தில் மந்திரிகளின் பினாமிகள் பெயரில் அரசாங்க இடமோ அல்லது புறம்போக்கு இடமோ அல்லது கோவில் இடமோ அல்லது ஆற்றின் வழித்தடத்தில் இருக்கும் இடமோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் கல்லூரிகளோ அல்லது அபார்ட்மெண்ட் அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்களோ கட்டுவதற்கு புயல் வேகத்தில் அப்ரூவ் கொடுப்பார்கள்.
ஒரு ஏழை மக்கள் சிறு வீடு கட்டுவதற்கு வருடக்கணக்கில் அலையவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல வருடங்களாக பிபிஏ அலுவலகத்தில் பல வருடங்களாக ஒரே இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் மர்மம் என்ன? புதுவையில் நடக்கும் இந்த அநியாயங்களை கண்டித்து எங்களின் அமைப்பு சார்பாக கண்டிக்கின்றோம். இதில் புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் ஐயா உடனடியாக தலையிட்டு ஏழை மக்கள் பாதிக்காதவாறு உடனடியாக அப்ரூவ்டு கொடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பிபிஏ அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவரின் மீதும் இவர்கள் பினாமி பெயரில் எத்தனை கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் விசாரணை செய்ய வேண்டும். மற்றும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அவர்கள் மீது விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஆன்லைனில் கேட்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னா நீ மறுபடியும் ஆன்லைனில் பண்ணுங்கன்றாங்க. மறுபடியும் ஆன்லைன் பண்ணால் திருப்பி 6 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபைலை பார்க்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அதே போல் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அதுக்கு எப்படி இவங்க அப்பார்ட்மெண்ட்டு அப்ரூவ்டு கொடுக்குறாங்க உடனடியாக ஒரே மாதத்தில் அப்ரூவ்டு எப்படி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறாங்க, ஹோட்டல் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் ஜரூராக வேலை நடக்குது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வில்லியனூருக்கு அந்தாண்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிலம்ன்றாங்க, யாருமே விற்க முடியாதுன்றாங்க அந்த இடத்த. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த மந்திரிகளுடைய பினாமி பேரில் அந்த இடத்த அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இவங்க பிளாட் போடும்போது மனையாக பிரிக்கும்போது இவங்க அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. அது அப்பா மட்டும் இவங்க எப்படி அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. இதை முதல்வர் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கின்னு ஏழை மக்கள் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு உடனடியாக அப்ரூவ்டுக்காரங்களுக்கு உடனடியாக அப்ரூவ்டு கொடுக்கணும். அதேமாதிரி மனைப்பிரிவை இவங்க தான் போடுறாங்க. மனை போட்டு இவங்க தான் மனைப்பிரிவில் பிளாட் அப்ரூவ்டு இவங்க தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பிளாட் அப்ரூவ்டு கொடுக்கும்போது பில்டிங் அப்ரூவ்டு முதலும் கொடுக்கறதுக்கு ஏன் தாமதம் பண்ணுறாங்க? அது என்ன காரணம் என்று முதல்வர் இதில் தலையிட்டு நல்ல தீர்ப்பு வழங்கணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிகாரி மேலே அமலாக்கத்துறையும் சிபிஐ விசாரணை பண்ணணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் குறைஞ்சது கோடிக்கணக்கான ரூபாயில் இவங்க லஞ்சமாக வாங்கி அவங்க பினாமி பேரில் சொத்து சேர்த்துக்கிறாங்க. அதை இவங்க சிபிஐ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதேமாரி இந்த துறையில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாகவே ஒரே துறையில் இருக்கிறாங்க. லஞ்சம் லாபத்தினால ஒரே துறையில் இருக்காங்க. அவங்கள மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வேறு துறைக்கு மாற்றணும். அவங்க மீது ஊழல் இருந்ததுன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஆர்ஜிகர் என்ற வடிவில் நின்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். இதன் ட்ரோன் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஜிப்மர் மருத்துவமனை, கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேல் பல்வேறு வகையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அதன்படி இன்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மை குற்றவாளி உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் ஜிப்மர் மருத்துவமனை விளையாட்டு மைதானத்தில் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஆர்ஜிகர் என்ற வடிவில் அனைவரும் ஒன்று கூடி நின்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். இதன் ட்ரோன் காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கோரி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பொறியாளர் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தில் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். மின்சார விபத்தால் பாதிக்கப்படும் மின்துறை ஊழியரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அனைவருக்கும் ஏற்படுத்திக் கொடு. இனியும் காலம் கடத்தாமல் உடனே செய். முதல்வரே
புதுச்சேரியில் ஒட்டகத்தின் காலிடறி பராமரிப்பாளர் மேலே விழுந்ததில் பரிதாபமாக அவர் உயிரிழந்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள புதுக்குப்பம் கடற்கரையில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ரமேஷ் குல்வி வயது 67 என்பவர் ஒட்டகத்தை பராமரித்து சுற்றுலா பயணிகளை ஒட்டக சவாரி செய்து வந்தார். இதனிடையே கடந்த 15ஆம் தேதி அன்று ஒட்டகம் ரமேஷ் குல்மியின் மேலே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஒட்டகம் விழுந்து அதன் பராமரிப்பாளர் உயிரிழக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் ரமேஷ் குல்மி ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறு மற்றும் கழுத்தில் இருந்த கயிறு ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்தபோது ஒட்டகம் காலிடறி அருகே இருந்த ரமேஷ் குல்மி மீது ஒட்டகம் விழுவதும் பதிவாகியுள்ளது. மேலும் விழுந்த ஒட்டகம் எழுந்த பின்னர் பராமரிப்பாளரை தூக்கி வீசியுள்ளது. இதில் படுகாயம் அடைந்தும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ரமேஷ் குல்மி உயிரிழந்துள்ளார். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்காலில் மின்துறை தனியார் மயம் ஆக்குவதை கைவிட வலியுறுத்தியும், மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் 200க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசு மின்துறையை தனியார் மயம் ஆக்குவதை கைவிட வலியுறுத்தியும், மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காரைக்கால் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்துறை தனியார் மயம் ஆக்குவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், மின்துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மின்துறை ஊழியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மின்துறை வாயிலில் ஊழியர்கள் போராட்டம், காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம், கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம். ஜிப்மர் ஓபிடி நேரம் மாற்றம், மருத்துவர்கள் போராட்டத்தால் நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.